வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அனைவருக்கும் 60 என்ற பகுதியில் புள்ளியியலும் நிகழ்தகவும் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்க இருக்கிறோம். கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு காண்க. 25, 67, 48, 53, 18, 39, 44 தரவு புள்ளிகள் கொடுத்துட்டு அதனுடைய வீச்சுக்கெழு ரெண்டும் கண்டுபிடிக்கணும். வீச்சு கண்டுபிடித்தா ஒரு மார்க்கு, வீச்சுக்கெழு கண்டுபிடித்தா ஒரு மார்க்கு. அப்போ இந்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்னா இதை ஏறு வரிசையில் எழுதிக்கணும். ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை, ஏறு வரிசையிலேயே நம்ம எழுதிக்கலாம். ஏறு வரிசைன்னா இருக்கிறதுலையே சின்னதில் வந்து ஆரம்பிக்கணும். சின்னது என்ன? 18, அப்புறம் 25, 39, 44, 48, 53, 67. அப்போ கொடுக்கப்பட்ட தரவு எண் எழுதிட்டு மறக்காமல் எண்ணி பார்க்கணும். மேலே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 உறுப்பு. இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7 உறுப்பு. ஏன்னா ஏதாவது 1, 2 விடுபட்டு போயிடுச்சான்னு நம்ம பார்த்துக்கணும். இதில் இந்த இருக்கிறதுலையே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சின்னதாக இருக்கும். ஸோ அதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ். இந்த கடைசியாக இருக்குது இல்லையா, இதுதான் இருக்கிறதுலையே பெருசாக இருக்கும், லார்ஜஸ்ட் வேல்யூ எல். இப்போ வீச்சு கண்டுபிடிக்கலாம். வீச்சு ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இதுதான் ஃபார்முலா. மிகப்பெரிய மதிப்பிலிருந்து மிக சிறிய மதிப்பை கழித்தோம்னா கிடைக்கக்கூடியது தான் வீச்சு. அப்போ மிகப்பெரிய மதிப்பு 67 மைனஸ் மிக சிறிய மதிப்பு 18. 67 வந்து நம்ம 18 கழிக்கணும். சைடில் போட்டு கூட கழிச்சிக்கலாம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால். 7 போகாது, 17, 17 8 போனால் 9, இங்கே 5, 5 1 போனால் 4. என்ன விட 49. ஸோ வீச்சு வந்து 49. அடுத்தது வீச்சுக்கெழு கண்டுபிடிக்கணும். வீச்சுக்கெழு சமம், அதுக்கு ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். மிகப்பெரிய மதிப்பிலிருந்து மிகச்சிறிய மதிப்பை கழித்து மேலே போடணும். மிகப்பெரிய மதிப்பையும் மிக சிறிய மதிப்பையும் கூட்டி கீழே போடணும். எப்பயுமே கழித்து போடக்கூடிய மதிப்பு சின்னதாக இருக்கும், கூட்டி போடக்கூடிய மதிப்பு பெருசாக இருக்கும். அப்போ மேலே தொகுதியில் சின்னது பகுதியில் பெருசுனா தகு பின்னமாக நமக்கு வந்து சேரும். இதை நினைவில் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை பல பேர் என்ன பண்ணிடுறாங்க, மாற்றி எழுதிடுறாங்க. மேலே ப்ளஸ் போட்டு கீழே மைனஸ் போட்டு எழுதுறாங்க. இல்லை, நீங்கள் வீச்சு கண்டுபிடிச்சிங்க இல்லையா, நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்ச வீச்சு தான் மேலே வரணும். எல் மைனஸ் எஸ் அதுதானே வீச்சு, அதுதான் மேலே வரணும். புதுசாக கண்டுபிடிக்கிறது கீழே தான் வரணும். அப்போ 67 மைனஸ் 18 பை 67 ப்ளஸ் 18. 67 வந்து 18 கழிச்சா 49. 67ஐயும் 18ஐயும் கூட்டினோம்னு வச்சுக்கோங்க 85. இந்த கணக்கை இதோடு நிறுத்திட்டாலே நமக்கு மதிப்பெண் வந்துடும். ஏன்னா இது 2 மதிப்பெண் வினா. இந்த 2 மதிப்பெண் வினாவில் 2 கேள்வி கேட்குறாங்க. வீச்சுக்கெழு காண்க. வீச்சுக்கே 1 மார்க் போயிடுச்சு. அதுக்கடுத்தது வீச்சுக்கெழு கண்டுபிடிக்கணும். வீச்சுக்கெழுவில் இந்த ஃபார்முலா தனியாக எழுதினாலே 1 மார்க் வரணும். அது இல்லாமல் அதை நம்ம கழிச்சு போடுறோம், கூட்டி போடுறோம். இந்த பின்ன வடிவத்தில் எழுதினாலே நமக்கு முழு மதிப்பெண் வந்துடணும். ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா இந்த 69 85ஆல் வகுத்து நம்ம விடையை என்ன போடலான்னா 0.576 இதனுடைய விடை. இதை வகுத்தா போயிட்டே இருக்கும். ஒரு 5 மதிப்பெண் வினாவாக இருந்தால் நாம் இவ்வளவு நீளமாக போடலாம். அல்லது வீச்சுக்கெழு மட்டும் கண்டுபிடின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, வீச்சு கண்டுபிடிக்க சொல்லாமல் வீச்சுக்கெழு மட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதை வகுத்து கூட நம்ம போடலாம். ஆனால் இது ரெண்டுமே கேட்டால் இதுக்கே 1 மார்க் வந்துடும், இதுக்கு 1 மார்க்னா இதோடைய நிறுத்தினாலே போதுமானது. அடுத்த கணக்கு, கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு காண்க. 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. முதல் என்ன செய்யணும்னா கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தை ஏறு வரிசையில் எழுதிக்கணும். இருக்கிறதுலையே சின்னது அதில் வந்து ஆரம்பித்து
அப்படியே படிப்படியாக கொண்டு போய் பெருசில் முடிக்கணும். எழுதலாம். 63, 68, 79, 89, 98, 108, 117, 125 எழுதி முடிச்சிட்டோம். இங்கே முதல்ல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலையே சின்ன மதிப்பு, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எஸ். இந்த கடைசியில் இருக்கு இல்லையா, இதுதான் இருக்கிறதுலையே பெரிய மதிப்பு, லார்ஜஸ்ட் வேல்யூ எல். இப்போ வீச்சு R is equal to L minus S, that is 125 minus 63. கழிச்சு போட வேண்டியது தான். 125, 63, 2, 6. அப்போ என்ன வந்தது? 62. இதுதான் வீச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? வீச்சு கெழு கண்டுபிடிக்கணும். வீச்சு கெழு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? L minus S by L plus S. 125 minus 63 by 125 plus 63. கழிச்சு போட்டால் மேலே தான் 62ன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. இதை ரெண்டையும் கூட்டணும். கூட்டினா 5 3 8, 6 2 8 1, 188. மேலே இங்கேயும் சுருக்கலாமா? 2ஆல் சுருக்கணும்னு வச்சுக்கோங்க. மேலே 31, கீழே 94. இதோடையே நிறுத்திக்கலாம். ஒருவேளை நேரம் இருந்தால் இதை நீங்கள் இன்னும் சுருக்கி போட்டிங்கன்னா 0.33 அப்படின்னு விட போயிட்டு இருக்கோம். இதோடையே நிறுத்திக்கிட்டாலும் சரி. அடுத்த கணக்கு. முதல் 21 இயலெண்களின் திட்ட விளக்கத்தை காண்க. முதல் 21 இயலெண்களின் திட்ட விளக்கம் காண்க. நம்மக்கிட்ட முதல் n இயலெண்களின் திட்ட விளக்கம், முதல் n இயலெண்களின் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. இதுதான் அந்த ஃபார்முலா. முதல் n இயலெண்களின் திட்ட விளக்கம்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. இங்கே எவ்வளவு சொல்கிறாங்க? முதல் 21 இயலெண்களின் திட்ட விளக்கம். அப்போ என்னோட மதிப்பு எவ்வளவு? 21. அப்போ இந்த ஃபார்முலாவில் n ஒரு இடத்துல என்ன போடணும்? 21 போடணும். ரூட் ஆஃப் 21 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 21 ஸ்கொயர் பண்ணணும். 21 பெருக்கல் 21 சைடில் போட்டு பெருக்க வேண்டியது தான். 21 42 441. 441 மைனஸ் 1 பை 12. that is sigma is equal to root of 441 1 போச்சுன்னா 440 by 12 சமம். மேலே இங்கேயும் 4ஆல் வகுக்கலாமா? வகுத்தோம்னா 110 by 3, that is root of 36.67. இந்த 3 கொண்டு போய் வகுக்கிறீங்க. 1 அடங்காது. 11 3 9, மிச்சம் 2, பக்கத்தில் இருக்காது 20, 6 18. அதோட முடிஞ்சிருச்சு. அதனால் புள்ளி வச்சுக்கிறோம். 18ன்னா 20ல் 18 போனால் மீதி 2. அப்போ 20, 6 18, மறுபடியும் 2 20, 6 18, 6 6 6ன்னு போகும். 2 தசமஸ்தான திருத்தமாக 6 7ன்னு எழுதிட்டோம். இப்போ அடுத்த வேலை என்னென்னா, இந்த 36.67க்கு நாம் ரூட் கண்டுபிடிக்கணும். சரி, இது ஒரு 2 மதிப்பெண் வினா. புத்தகத்தில் நமக்கு கேள்வியாக இருக்கக்கூடியது இது 1 தான். இதுக்கு ரூட் எடுக்கணும் அப்படின்னா சைடில் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிறத இப்படி ஜோடி சேர்த்திட்டு போகணும், புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிறத அப்படி ஜோடி சேர்த்தி போகணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 36க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 6 36.
சரியா போச்சுங்களா? RR 36. இது வந்து 36.67ன்னா அதை விடவும் கொஞ்சம் அதிகம். ஒரு நம்பர் கூட அதிகம் இல்லை, 37 கூட இல்லை, 36க்கு விட சும்மா கொஞ்சம் தான் அதிகம். அப்போ இதனுடைய விடையை நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடுது. 36க்கு ரூட் எடுத்தால் 6, இந்த 0.67 வர்றதுனால நீங்கள் என்ன விட மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க? 6.05 அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இருக்கிறதே ஒரு கணக்கு தான், அதுவும் இல்லாமல் இது 2 மார்க் கணக்கு. இந்த ஃபார்முலாவுக்கே நம்ம 1 மார்க் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணுறோம், 1 கழிக்கிறோம், 12ஆல் வகுக்கிறோம், வகுத்து முடித்ததுக்கு ரூட் எடுக்கிறோம், இவ்வளவும் சேர்த்து இவ்வளோதான்றதுனால நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய தோராய மதிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். 36ன்னு வந்திருக்கு, 36க்கே 6 வந்துடும். அதை தாண்டி அதிகம்லாம் இல்லை, 37 கூட இல்லை. 36க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 49. 49 வந்தால் 7ன்னு வரும். அப்போ இது வந்து 6 விட அதிகம், 7 விட கம்மி. சும்மா கொஞ்சம் தான் அதிகன்றதுனால 6.05 அப்படின்னு நம்ம விடையை போட்டுக்கலாம். இதோட இன்றைய வகுப்பு முடியுது. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.